துணிச்சல் எடுத்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இப்ப அது என்ன பண்றது? என்ன கொல்லாத பிச்சை, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்து இருக்கேன். என்ன ஆச்சு? நான் பயந்தத போல ஆச்சு. நீங்க 2 பேரும் 2 நாளைக்குள்ள பேசிக்கணும்னு முத்து கெடு வச்சது. அப்பவும் நீங்க பேசிக்கல. இனிமே இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் எவ்வளவு தூரம் தடுப்புன்னு கேட்கல. உயிரை காப்பாற்ற வேண்டியவங்களே உயிரை விட நினைக்கலாமா? விஷம் சாப்பிடுறதால கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறுமா? What happened? Anyone of you? Tell me the reason. ஊர்ல இருந்து வந்த 2 நாளா ஒரு மாதிரியா இருந்தா டாக்டர். உங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழலன்னு அழுதுகிட்டே இருந்தாரு. ஆரை, நீங்க போலாம். என்ன டாக்டருக்கு என்ன வச்சிருக்கேன்? நான் நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துகிட்டேன். மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். உன்னை பத்தி என்னென்ன கனவுகள் கண்டேன். நீ இவ்வளவு கோழையா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. ஊர்ல உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தகராறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்காக விஷம் சாப்பிட்டேன்? அது சொந்த விஷயம். சொந்த விஷயம்? ஓ, இது உங்க அப்பா அம்மாவுக்காக இல்லை. உன் மனசுல நிறைஞ்சிருக்கிற இளமையோட ஏக்கம், அதுல ஏற்பட்ட ஏமாற்றம், தோல்வி, கடைசியில தற்கொலை இல்ல? உனக்காக நான் அழுகிறேன். எனக்காக தந்தியில என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டாள். முத்து தற்கொலை செய்துக்க முயற்சி பண்ணிருக்கா. அவளை காப்பாத்திட்டாங்க. வீட்டுல உள்ள பெரியவங்களை வர சொல்லி தந்தி கொடுத்திருக்காங்க. இப்ப யார் போறது? நீ அவளும் தாட்டா போகணும். நான் தான் ஊரை விட்டு ஊர் போக முடியாம ஆயிப்போச்சேன். போதும்டா படிப்பு. மாட்டு வண்டியை போட்டா மாட்டு வண்டியிலேயே பட்டணத்துக்கு போக சொல்றியா? சரி வைரா வா. பிச்சை நீ வர வேண்டாம். அவருக்கு துணையாயிரு. நான் இங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான். நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். எனக்கு துணை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏய் பிச்சை போய் சொல்லடா. பிச்சை மொட்டை மாடியில் நெல்லு காய் போட்டிருக்கேன். அதை அள்ளி வைக்கிறேன்னு சொல்லி கீழே வந்து போறாரு. காக்கா குருவிக்கு நான் திருட்டு போட்டோம். சரின்னு சொல்லுடா. எனக்கு இந்த வீட்டுல காக்கா விரட்டுறதே பொழப்பா போச்சு. எனக்கு ஜால்ரா அடிக்கிறதே பொழப்பா போச்சு. நீதான் இதை பயப்பட வச்சுட்டீங்க. நடந்ததே நினைச்சீங்க. ஏன் உட்காந்துட்டு இருக்க? என்ன வீட்டுக்குள்ள ஈச்ச மரம் வச்சிருக்காங்க? அது அழகா வச்சுப்பா. இருக்குது. டாக்டர் 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 போன் வந்துருக்கு. ஹலோ குட் மார்னிங். என்னது நான் ஒரு வைஃபா? மிஸ்டர் சிவராம் நான் சொல்லுங்க. சொல்லுங்க கேக்குது. சிவராம் வைஃப் இருக்காங்களான்னு கேட்டாரு. என்ன விஷயம் கேட்டேன். வைரம் பழசுதான், ஆனா எந்த தோஷம் இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. ராங் நம்பர் போன வச்சுட்டேன் டாக்டர். ராங் நம்பர் தான், ஆனா சரியான சமயத்துல வந்திருக்கு. இல்லடா சிவா. அச்சோ, டாக்டர் போய் டாட்டுங்கிறிய தப்புமா? தப்பு. ஏண்டா தப்பா? இவரு உனக்கு முன்னாலே தெரியுமா? என் கூட பிறந்த தம்பி எனக்கு தெரியாதா? கூட பிறந்த தம்பியா? ஆமாம்மா, உனக்கு தெரிஞ்ச கதைக்கு தெரியாத கதாநாயகி இவர்தான். அடடே, மாமா தானா? இது முன்னாலே தெரிஞ்சிருந்தா நான் லீவுக்கு சண்டை போட்டிருக்கவே மாட்டேனே. ஏன் மாமா இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? என் பக்க பலம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா உன் முன்னேற்றம் தடைபடுமேனு தான். ஏண்டா அப்பா உன் கூட தான் இருக்காரா? ஆமா. எங்க? பெத்தவர் சாவுக்கு கூட வர வேண்டாத அளவுக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? மறுபடியும் உன் வாழ்க்கையில குறுக்கிட வேண்டான்னுதான் எல்லா துக்கத்தையும் நானே தாங்கினேன். ஆமா, உன் தோட்டத்துல எந்த மாற்றமும் இல்லையே.
மாற்றம் ஏற்பட நான் என்ன பூத்தனா காய்ச்சனா கனிஞ்சனா வசிக்காத வீடு நடக்காத பாதை அப்படியே தாண்டா இருக்கும். சிவா, கற்பனையிலேயே வாழ்ந்து முடிக்கிறது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா? கற்பனை உண்மையை விட எந்த வகையிலும் சிறந்ததில்லைன்னு உனக்கு தெரியுமா? இதை புரிஞ்சுக்காத சில பேர் கற்பனையை உண்மைன்னு நினைக்கிறதாலதான் விஷத்தையும் தூக்கு கயத்தையும் தேட வேண்டிய நிலை வருது. அவன் சொல்றதை கேட்டியாடி? இப்பவாவது சொல்லு, ஏண்டி இப்படி செஞ்ச? அதான் மாமா கிட்ட சொல்லிட்டேனே, மறுபடியும் உன்கிட்ட இருக்கு. எங்கிட்ட தான் நீ எதையுமே விவரமா சொல்லலையே, அதுக்கப்புறம் தான் நானே தந்தி கொடுத்தேன். சொல்லிடி. நான் அவரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீயே இல்லைன்னா இருந்தா என்ன கொன்னு போட்டாலும் போட்டுருவார். அவரோட நான் சேர்ந்து வாழல, அது என் விதி. நானே சும்மா இருக்கும்போது நீ ஏண்டி வச்சு சாப்பிட்ட? அது மட்டும் காரணம் இல்ல, வேற காரணம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா தானமா தெரியும், சொல்லுமா. அத சொல்லவே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நானே பின்னிக்கிட்ட ஒரு பிரச்சனை. அந்த நெருப்பு என்ன மட்டும்தான் சுடணும். அப்படி என்னடி சொல்லக்கூடாத விஷயம் இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது உன்கிட்ட சொல்ல முடியாது. முடியாது, முடியாது. சிவா, இனிமே இவன் இங்க இருக்க வேண்டாம். இப்பவே நான் அவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இவனோ எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். அவரோ பெரிய கோபக்காரர். இவங்க 2 பேருடைய பிடிவாதமும் எங்க போய் நிக்குமோ எனக்கே தெரியல. ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். சிவா, அதனால ஒரே ஒரு தடவை என் கூட வீட்டுக்கு வந்துட்டு போயிடுப்பா. நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குப்பா. அங்க வர எனக்கு என்ன உறவு இருக்கு, உரிமை இருக்கு? டேய், உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் ஒரு தம்பி இருக்காங்கிறத மறந்துடாதேன்னு சொன்னீங்க. மறந்துட்டியாப்பா? அக்கா, உறவு இல்லாமையா இப்ப என்ன அக்கான்னு கூப்பிட்ட? பாடா. வர்றேன்க்கா, வர்றேன். நம்ம குடும்பத்துல 1000 நடக்கும். என்ன விருந்துக்கு போனவனுக்கு இதுல என்ன சம்பந்தம் கேட்டு போச்சு. முதல்ல ஒரு தராசத்தை கட்டி விடு. எனக்கு இந்த வேலை அழுத்து போச்சு. எல்லாம் உண்மையாதாங்க. இப்பவாவது உண்மையை சொல்லு. முத்து, அவங்க கிடக்குறாங்க, என்கிட்ட சொல்லுமா. யார் கேட்டா என்ன? என்னால சொல்ல முடியாது. என்கிட்ட விளையாடாதே. 4 பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை புறந்து கட்டிடுவேன். முத்து, அவருக்கு கோபம் வந்தா பூவும் இல்ல பிஞ்சும் இல்ல. உண்மையா சொல்லிடு. கொண்டா இங்க. இப்ப சொல்ல போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? இப்ப சொல்ல வைக்கிறேன். பிறந்த உடனே இந்த நாட்டுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சேன். நீ வளர்ந்த உடனே அது உனக்கே தேவைப்படும் நான் நினைக்கவே இல்லை. சொல்லு. அவளை தள்ளி போச்சுடா. முடியாது. என் பொண்ணை நீங்க அடிக்க கூடாது. அடிக்கவும் நான் விட மாட்டேன். அடிக்க கூடாதா? சரி, உன் பொண்ணு வீட்டுல இல்லாதப்ப இந்த பொம்மை தானே இங்க உயிருள்ள முத்துவா நடமாடுச்சு. இந்த பொம்மை தானே உனக்கு முத்துவா சாந்தி அளிச்சது. அந்த சாந்திய இப்ப இந்த பாட்டையால சதுராட வைக்கிற பாரு. அடிக்காதீங்க, நிறுத்துங்க. அப்பா, நிறுத்துங்க. நானே சொல்லிடுறேன். அந்த பொம்மை மாதிரி நிஜமாவே ஒரு குழந்தை என் வயிற்றுல வளருது. நான் கர்ப்பமா இருக்கேன். என்ன சொல்றேன்? என்ன சொன்னேன்? வயிற்றுல வளர குழந்தைக்கு தாப்பா யாரு? மெட்ராஸ்ல இருக்காரு. உன் கூட படிச்சவனா? இல்ல, படிக்காதவரு. படிக்காதவனா? இப்படி சிறகியமா உன்னை நான் படிக்க வச்சேன். என்ன கேலி செஞ்சவங்க முகத்துல கறி பூசத்தானே உன்னை படிக்க வச்சேன். நீ ஏன் முகத்திலேயே கரிய பூசிச்சியே. படிக்காதவங்க கிட்ட உன்னை பறி கொடுத்து என்ன தலைமுறைய வச்சுட்டியே. உன்னை என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இப்படித்தானே அன்னைக்கு எங்க அப்பா குடிச்சாரு. அதை கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தீங்களா? குப்பில எரிஞ்ச உதவாத கூட மாதிரி மக வாழ்க்கை பலி கொடுத்தாரே எங்க அப்பா. அந்த மாதிரி உங்க மக வாழ்க்கை பலி கொடுக்க ஏன் செய்கிறீங்க? நான் ஒன்று தாய்கிறேன். ஆனங்கத்தனமா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் அது மகளா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன? தலைகுடிய வச்ச உடம்ப 4 நாளா கிழிச்சு தோழ கட்டி கிழிச்சு. நீங்க செய்யாத தப்பையா வச்சுட்டா அப்பா புத்தி தானே மகளுக்கு வரும். உங்களுக்குள்ள பிரிவாதத்தையும் அவசர புத்தியையும் அவளுக்குள்ள வளர விட்டு யார் தப்பு?
கட்டாய கல்யாணம் நீங்க செஞ்சுக்கிட்ட மாதிரி அவளுடைய கட்டாய கல்யாணம் செஞ்சுக்க போறா. அதுக்கு கூண்டு போல இருந்ததே நீங்க தானே. அது யார் தப்பு? முதல் புண்ணாடி இருக்கும் போதே ரெண்டாவது புண்ணாடி தேடி போனீங்களே, அது யார் தப்பு? அன்பு ஒழுக்கமா தவறுவ மகன் இப்படி எல்லாம் இருக்கிறது என்ன தெரியும்? இந்த தப்புக்கெல்லாம் காரணம் யாரு? ஏன் தப்புதான்? அதுக்கு தண்டனையே நானே கொடுத்துக்கிறேன். யாரோட அதை கேட்க? இது எங்க குடும்ப விஷயம். அப்புறம் என்ன ஏன் கூட்டிட்டு வந்த? கூட்டிட்டு வந்தா அதுக்காக அவரை இப்படி திட்டி மனசை புண்படுத்தணுமா? அவர் அவமானப்படுத்தினதாண்டா என்னை கெடு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் யாரு? அவருக்கு முறை பொண்ணு. இதோ கட்டழிஞ்சு நிக்கிறாளே, இந்த நிலைமையா எனக்கு உருவாக்குனாரு. இல்லடா, எனக்காக படிக்கிறேன்னு சொன்னாரு, எனக்காக சொத்து எல்லாம் விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டாரு. இவரையா பண்பில்லாதவர்னு சொன்ன? இதோ படிச்சவ ஒரு பண்பான காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறாளே, பாத்தியா? நானும் படிச்சவதாண்டா. ஆனா இப்படி ஒரு புள்ளைய பெத்துக்க எவ்வளவு நினைக்க மாட்டான். நீ நல்லதை சொல்லணும்னு நினைச்சிருந்தா இவளுக்கு சொல்லிருக்கணும். இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா எனக்கு என்ன, வேற யாருக்கு ஏற்பட்டிருந்தாலும் இந்நேரம் கடல்லயோ குளத்திலயோ கட்டையா மிதந்திருப்பா. நீ ஏன் மதக்க சொல்ல மாட்டே? நீ பெத்த மகளா இருந்தா அப்படி சொல்லுவியா? ஊர்களுக்கு தெரியாம ஒரு தாலியை கட்டி அனுப்பி வச்சிருப்பேன். வளர்த்த தாய் தானே, அதுக்கு ஏது அவ்வளவு பாசம்? அவன் செத்து போயிட்டா சொத்துக்கு வாரிசு இல்லாம போயிடும். அதை உனக்கு வேண்டியவங்க அனுபவிக்கலாம்னு நப்பாது உனக்கு. அப்புறம் இந்த ஊர்ல பத்தி என்ன பேசும் தெரியுமா? உறவு மாதிரி இருந்து குழவி மாதிரி கொட்டிட்டா பெத்த பாசம் இல்லாத படுவாங்க. நல்லா வாங்கி கட்டிக்க. நிறுத்தா. இவளை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? பெத்த படிச்சிருந்து இந்த முட்டாளை கட்டிக்கிட்டாளே, என்ன திருத்தணுங்கிறதுக்காக தன்னை வருத்திக்கிட்டாளே, அவளாடா பாசம் இல்லாதவன். எனக்கு நேரம் பார்க்க சொல்லி கொடுத்தப்போ ரெண்டு முள்ளும் நம்மள மாதிரி சேர்ந்து இருந்தா 12 மணின்னு சொல்லிட்டு ஏன் சந்தோஷத்துக்காக அப்படி சேராமலே வாழ்ந்தாளே, இவளாடா பாசம் இல்லாதவன். இன்னொருத்தியை கட்டிக்க சொல்லி தன் புருஷனையே மாப்பிள்ளை ஆக்கினாளே, இவளாடா பாசம் இல்லாதவன். தனக்கு பிள்ளை இல்லைன்னாலும் இன்னொருத்திக்கு பிறந்த பிள்ளையை தன் பிள்ளையை விட அதிகமா நேசித்தாளே, இவளாடா பாசம் இல்லாதவன். அவ இந்த வீட்டுக்குள்ள நடமாடுற தெய்வம்டா. அவ பாசத்தை சந்தேகிச்சவன் நல்லா இருக்க மாட்டான்டா, நல்லா இருக்க மாட்டான். என்னன்னு பாரு. நீ போட, நீ பாரு. பாக்குறீங்க எறும்புங்க. தட்டி விடட்டி. என்னைக்கும் இல்லாத பாசம் இன்னைக்கு பாலா கொப்பளிச்சு பன்னீரா பெருக்கெடுக்குது. எங்களை பைத்தியக்காரங்க நினைச்சீங்களா? இவ்வளவு நாள் இந்த பாசம் எங்க போச்சு? எங்கே போகலடா, இங்கதான் அடைஞ்சு கிடந்தது. அவன் ஒரு சொட்டு கண்ணீர் தான் கேட்டா, மனசு திறந்ததோ அருவியா கொட்டிடுச்சு. அவளை பத்தி யாராவது பேசுறீங்க, இங்க கொலைதான் விடும். பாரா, இவளே இந்த வீட்டுல கிடுசல் இலையாத்திரம் வச்சிருந்தேன். ஆனா எத்தனை இலையா தூக்கி எறியல. 1000 முத்துக்கள் பிறந்தாலும் ஒரு வைரத்தின் மதிப்பை குறைச்சிட முடியாது. வைக்கப்படி எப்படி வேண்டாம் கிட்டும். எதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. எதை பத்தி அவசியம் இல்லையா? அவர்கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. ஐயோ, நீயே ஆரம்பிச்சிட்டியா? சொத்து என் பேர்ல தான் இருக்கு. என்னால இதை வச்சு வாழ்ந்துட முடியும். அவர் சொத்து இல்லாம என்ன பெத்த அம்மாவோட கஷ்டப்பட்டு வாழ்ந்ததை மறந்துட வேண்டாம். ஏன் இஷ்டப்படி வாழ அனுமதிக்கலனா நீங்க போகலாம். இந்த வார்த்தை சொல்லிட்டா பத்தியா? இப்படி சொன்னவளோட நாம எங்க இருக்கணும்? வாங்க போலாம். 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து நான் உங்களை காப்பாத்துறேங்க. நீ ஏண்டி வேலை செய்யணும்? எனக்கு கை விளங்காம போச்சுன்னு பாத்தியா? இந்த கை நல்லா இருக்குடி. விறகு வச்சியாவது உன்னை காப்பாத்துறேன். நீங்க எங்க விறகு வைக்கணும்? 4 இடத்துல 10 தேய்ச்சாவது நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்க போலாம். என்னங்க கலப்பா இருக்குடி. கலப்பு வராம என்ன செய்யும்? நல்லா சாப்பிட்டா தானே. கோழி கிண்டுற மாதிரி கிண்டுறீங்க. உங்களுக்கு காக்கா விரட்டுறதே பழுப்பா போச்சு. எங்க இப்ப ஏதாவது சாப்பிடுறீங்களா? இந்த வீட்லயா? வேண்டாம், ஒருத்தர் தாங்கலாம். வெளியே போயிடலாம். பிச்சை, நீ வந்துடுறா. உனக்கு இந்த வீட்டுல ஒரு நாளைக்கு தாண்டா கதி. நான் எங்க வர்றது? இங்கதான் இருக்கணும். அதுக்காக தானே இவ்வளவு பாடுபட்டோம். முத்து சொல்லிடுமா, போயிட போறாங்க. அம்மா, என்னம்மா? அம்மா, என்ன சொல்லுமா? என்ன மன்னிச்சிருக்கம்மா. உங்க பிடிவாத விரட்டத்தான் இப்படி நாடகம் நடத்தணும். நீங்க 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வச்சிருக்கிற நல்லெண்ணத்தை திற போட்டே வச்சிருந்தீங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இல்லையேங்கிற வருத்தத்துலதான் விஷம் சாப்பிட்டேன். வேற எந்த காரணமும் இல்லம்மா. அப்புறம் மாமாதான்
சும்மா ஒரு பொய்ய சொல்லி அம்மா வாங்க வரவழைச்சாரு. ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்த வேலை முடிஞ்சது. புறப்படு. நில்லுங்க. ஏம்மா, இனிமேயும் மாமா தனியா வாழ விடலாமா? நீ அவனுக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? ஆமா, ஒரு பொண்ணு பார்த்தா வச்சிருக்கேன். நீ பார்த்த பொண்ணு அழகா இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கணும். அப்பதான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். ஏம்மா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் அழகா இருக்கேனா? அதுல என்னம்மா சந்தேகம்? அப்போ என்ன மாமா கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. ஐயோ, மாமா, அங்கத்தான் நீங்க பெரிய டாக்டர். இங்க எனக்கு மாமா தான். உன் தம்பிக்கு நாடி வேகமா துடிக்குது, மனசு படபடபடன்னு அடிச்சுக்குது. கைய விடுமா, அவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். அப்படியே ஓடினாலும் நான் விட்டுடுவேனா? சிறை எடுத்தாவது கல்யாணம் பண்ணிக்குவேன். இது என் மாமா மேலே சத்தியம். ஐயோ, இப்பதான் ஒரு கெடுவு முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இன்னொரு கெடுவா? சரின்னு சொல்லுடா. சிரிச்சாச்சு. சரி, நானும் சைபோன் சிதம்பரம் அம்பலம் வீட்டுக்கு போய் எனக்கு வியாதி எல்லாம் தீர்ந்து போயிருச்சுன்னு பாவார கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனா அறிவு கேட்டவனே, அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் பார்த்தது ஒண்ணு, அதுவும் இப்படியா? கவலைப்படாதீங்க சித்தப்பா,